உனக்கு ஆக்சிடென்ட்டா? நான் எப்பப்பா சொன்னேன்? டேய் என்னடா மறந்துட்டியா? அன்னைக்கு சைனா கஸ்டமரோட எக்ரிமெண்ட் சைன் பண்ண போனேன். நைட்டு பூரா காணுமே நான் தவியா தவிச்சேன். நீ காலையில வந்தப்போ ஏன்டா லேட்டுன்னு கேட்ட பண்ணி என்ன சொன்ன? இந்த சுகுமாருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சர்ஜரி நடக்கும்போது பார்த்து கால் இல்ல கூட வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் லேட் ஆச்சுன்னு சொன்னீ. நீ ஒன்னாலதான் ஃபோன் பண்ண முடியல. கல்பனா ஃபோன் பண்ண சொல்லி இருக்கலாம்ல. சொல்ல மறந்துட்டேன்பா. சுகுமார் இல்லப்பா, அதான்ப்பா என் ஸ்கூல்மேட் சுகுமார். ஆமா, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சிடென்ட்டா? ஓ அதுவாப்பா, அது இந்த சுகுமார் இல்லப்பா, அது வேற சுகுமார், என் ஜூனியர். இவன் வேறப்பா. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹோ அப்படியா? அது ஆமாமா, நான் தப்பா தான் நினைச்சிட்டேன். சாரிடா. ஒரு நிமிஷம். ஏப்பா, உன் ஃப்ரெண்ட் அவன், அவனை பத்தி தப்பா பேசலாமாப்பா? அவனை பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசாதப்பா. டேய் வாடா ரூமுக்கு போலாம். டேய் இரு, என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? எதுக்கு போய் சொன்ன? போய் நானா? ஒண்ணுல உள்ள போய் பேசலாம். டேய் இருடா. டேய் விடுடா. அப்பா கிட்ட எதுக்கு போய் சொன்ன? நம்ம ஜூனியர்ஸ்ல சுகுமார்னு யாருமே இல்ல. அது சரி, அந்த விஷயத்தை விடு, வா போலாம். இங்க பாரு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசும்பொழுது உன் கல்யாணத்துக்கு வான்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. வழக்கமா நீ எப்பவுமே ஜாலியா பேசுவ, ஆனா நீ அப்படி பேசல. சரி, அதுக்கப்புறம் நான் உனக்கு 3-4 தடவை ஃபோன் கால் பண்ணி ட்ரை பண்ணேன். ஒரு காலை கூட நீ அட்டெண்ட் பண்ணல. டேய், உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டு சுந்தர். இல்லனா அது பெருசாயி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சுந்தர். சரி வா. சுந்தர் சார், எங்க மேடம் அழகா இருக்காங்களா? என்னடா இங்க இருந்தே மருமக அழக ரசிச்சுட்டு இருக்கிறியா? ராமநாதா, வேதவல்லி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? பரமு, அவளுக்கு இந்த சிரிப்பும் சந்தோஷமும் வாழ்நாள் பூரா கேரண்டிடா. ஏன்னா அவ கட்டிக்கு போறது என் மகனடா.
சார் தம்பி பார்த்து. சாரி நீ பேசிக்க. நான் சொல்றேன்ல, நீ பேசிக்கமா. நான் லிஸ்ட்ல கொடுத்ததெல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு, ஒன்றும் பாக்கி இல்ல. ராஜகோபால், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, போய் அங்க போய் எடுத்து வந்து அங்கதான். சாமிகளே, நீங்க சாப்பிட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சு நல்லா பேஷா ஒண்ணும் சாப்பிடலாம். வேண்டாமே. யாராவது ஒருத்தவால ஒரு குடம் ஜலம் எடுத்துன்னு வர சொல்லுங்க. சரி ராஜகோபால், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் மாப்பிள்ளை இந்த பசங்க எல்லாம் சீக்கிரம் வர சொல்லு. முகூர்த்த நேரத்துக்குள்ள நடக்கணும் இல்ல எல்லாம். நேரா பாருண்ணே. எங்க பாக்குற? கொஞ்சம் தலையை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவே. சிரிக்க மாட்டியா போட்டோ எடுக்கும்போது? ஏன்னா இப்படி டல்லாவே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்லடா. கொஞ்சம் நிமிந்து நில்லு. இதான் உங்க ஊர்ல ஸ்மைலா? டேய் போதும்டா. கொஞ்சம் சிரின. நேத்துல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் டல்லா இருக்கேன்? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. ஒண்ணு இல்லையே. சரி சிரிக்கிறேன், எடு. இன்னொரு போட்டோ எடு. என்னமோ ஒன்றும் புரியல. நடராஜ் தம்பி, ஆ ஐயா உங்களை கூப்பிட்டாரு. அதோ வந்துடுறேன். சரிங்க தம்பி. போதும்டா. போறேனே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ வா. இப்போ அது சரியே. போனேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இரு, மாப்பிள்ள மாதிரி இரு. என்ன வேதவல்லிய தேவத மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கா இந்த கல்பனா. ஆமா கல்பனா, நீங்க பிரைடல் மேக்கப் சொதப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா சூப்பரா பண்ணிருக்கீங்க. என் கண்ணே பட்டு ஓடி போல ஓடி இருக்கு. பம்பரமா வேலை செஞ்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இந்த வருமா, உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல புருஷனே அமைவான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாமா, வாங்கிக்கமா. வாங்கிக்கமா. இல்ல கல்பனா வேண்டாம். வாங்கிக்கோ, நானே சொல்லணும்னு இருந்தப்பா. இல்ல மேடம், இது வாங்கினா பணத்துக்காக செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால வேண்டாம். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியம்மா நீ. அம்மாடி, நான் ஏதாவது வாய் தவறி சொல்லி இருந்தேன்னா மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் போய் முக்கியமான வேலையை பாக்குறேன். அம்மா வேதவல்லி, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. ரேணு, இப்ப எதுக்கு அழற? அம்மா, வேதவல்லிக்கு இப்படி ஒரு நாள் வராதான் தானே நாம கோயில் கோயிலா ஏறி இறங்கினோம். சேர்ந்து நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருமா, நல்லா சந்தோஷமா இரு. வேதவல்லி, இவ்வளவு நாள் வரைக்கும் நானும் உங்க அம்மாவும் பொண்ண ஒரு குழந்தையாதாம்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த கல்யாண கோலத்துல நீ நிற்கும் போதுதான் இப்பதாம்மா புரியுது நீ எவ்வளவு வளர்ந்துட்டேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலி ஏற போகுது. ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போக போற, எஜமானியா போக போற. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா. அப்பா, என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு? இல்லம்மா, இது ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்தத்துல மனசு கொஞ்சம் கனமாயிடுச்சு. உனக்கு எல்லாம் நல்லா நடக்குமா. எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு மருமகளா பொறுப்படுத்துக்க போறோம்மா. தாலியை காணுமே. சொல்லுமா, என்ன ஆதாரம் இருக்கு? எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவ தாலிய பறிக்க திட்டம் போடுறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நாக்கு அழுகி போயிடும்.